வணக்கம் நண்பர்களே, எங்கள் கிராமத்தில் க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜுக்காக போயிருந்தோம். கிராமத்து கல்யாணங்களில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை மண்மனம் மாறாமல் எங்கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. திருமணத்திற்கு முந்தைய நாள் முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெறும். ஊர் பெரியவங்களும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து பனை மரத்தாலையும் பனை ஓலையாலும் செய்த முகூர்த்த காலில் சந்தனம் மஞ்சளால் சிலுவை போட்டு மாலை போட்டு மணமகனையும் வாழ்த்தி நவதானியங்கள் போட்டு பெண்கள் குலவையிட முகூர்த்த காலை நட்டு வைப்பாங்க. இந்த நிகழ்வை நல்லபடியாக நிகழ்த்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா திருமணத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் இரவு உணவு வழங்கப்படும். மைக் செட் போட்டு பாட்டு வச்சு ஊரே அமர்க்கலப்படும். இன்றைக்கி இரவு விருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் பருப்பு குழம்பும் எல்லா காயும் போட்டு ஒரு சூப்பரான கூட்டும் தான். இன்று திருமண நாள். மணமகன் ரெடியானதும் மணமகனின் தந்தை பையனுக்கு மாலை அணிவிச்சு தாயும் தந்தையும் அவனுக்கு சிலுவை போட்டு வாழ்த்து தெரிவித்ததும் மற்ற பெரியவர்களும் அதே மாதிரி சிலுவை போட்டு வாழ்த்து தெரிவித்து மணமகனை திருமணத்திற்கு அழைச்சிட்டு போவாங்க. மணமகனுக்கு தனி காரும் மற்ற சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் 3 வேனும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தவிர பேண்டு வாத்தியம் வர்றதுக்கு தனி வேன். மணப்பெண் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி மணமகனை பேண்டு வாத்தியம் முழங்க இங்கே இருக்கிற ஆலயத்திற்கு அழைச்சிட்டு போவாங்க. முதல்ல அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு கிளம்பி போவோம். எந்த ஒரு நல்ல காரியத்தை சேரக்கு முன்னாடியும் கடவுளுடைய ஆசீரை நம்ம பெறணும். அதனால் முதல்ல ஆலயத்தில் சென்று ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணமகனை கூட்டிகிட்டு மணப்பெண் ஊருக்கு நாங்கள் கிளம்பி போனோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மணப்பெண் வீட்டில் தான் இட்லியும் கேசரியும் போட்டாங்க. இங்கே இருக்கிற இட்லியெல்லாம் சாஃப்டாக எதிர்பார்க்க முடியாது. நல்லா கல் மாதிரி இருக்கும். உடச்சி விட்டு சாம்பாரை ஊற்றி நல்லா குழச்சி அடிக்க வேண்டியது தான். காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடித்ததும் மாப்பிள்ளை வீட்டார் சீர்வரிசை தட்டுகளோட மணப்பெண் அழைக்கிறதுக்காக பேண்டு வாத்தியம் முழங்க பட்டாசு வெடிக்க மணப்பெண் வீட்டை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. பெண் வீட்டுக்கு போனதும் மணப்பெண்ணின் சகோதரர் மாப்பிள்ளையை வரவேற்கும் விதமாக அவருக்கு சந்தனம் பூசி மாலை போட்டு செயின் அணிவிச்சு அவரை நல்லபடியாக வரவேற்று அதற்கு பிறகு அங்கேருந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக மணப்பெண் கிட்ட ஒவ்வொருத்தராக போய் சீர்வரிசை தட்டுகளை வழங்குவாங்க. முதல்ல திருமண புடவை, அதுக்கப்புறமா மணப்பெண்ணுக்கான பூக்கள், அடுத்ததாக மாலை, அடுத்ததாக வாழைக்குலை, அடுத்ததாக மணப்பெண் கையில் வைக்கிற பொக்கே, அடுத்ததாக தலையில் வைக்கிற ரீத்தும் கிரீடமும். இனி அடுத்ததாக வரிசையாக எல்லா வகையான பழங்களையும் தட்டில் வச்சு சீர்வரிசையாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிள், மாதுளை, திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, வாழைப்பழம், அடுத்ததாக தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, கடைசியாக மணப்பெண் காலில் போடுறதுக்கான ஸ்லிப்பர்ஸ். இப்படி எல்லா சீர்வரிசை தட்டுகளையும் வழங்கினதுக்கப்புறம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பட்டுப்புடவையை அணிவிச்சு அலங்காரம் பண்ணி திருமணத்திற்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ மணமகள் புது பட்டுப்புடவை அணிஞ்சு ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக மணமகனின் தாயார் மணப்பெண்ணுக்கு மாலை அணிவிப்பாங்க. அதுக்கப்புறமா சிலுவை போட்டு பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அடுத்ததாக மணமகளின் தாயாரும் தகப்பனாரும் மணமகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சிலுவை போட்டு தங்களுடைய பெண்ணை வீட்டிலேருந்து திருமணத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. மணமகனின் சகோதரி மணப்பெண் தோழியாக இருந்து மணப்பெண்ணை திருமணத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போது காரில் ஏற்றி பேண்டு வாத்தியம் முழங்க சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்போது மணப்பெண்ணை ஆலயத்திற்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. மணமகன் ஏற்கனவே ஆலயத்தில் உட்கார வச்சுருக்குறாங்க. இப்போ மணப்பெண்ணையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் மணமகன் கூட உட்கார வச்சுருவாங்க. அடுத்ததாக அருட்தந்தையர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றி திருமணம் செஞ்சு வைப்பாங்க.
பரிசுத்த ஆவியின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிறைந்த மனதோடு திருப்பலியில் கலந்து கொண்டு மணமக்களை அன்போடு வாழ்த்தியவர்களாக அவர்களுக்காக ஜெபித்தவாறு திருப்பலியில் இணைய உள்ளோடு அழைக்கிறேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்தலும் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கையை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவர் அன்பு செய்யும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருள் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்த்தீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலதுகையை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமண திரு அவையின் முன்னிலே உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். தாய் நான் ரெட்டோ என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். இறைவன் இணைந்ததை மனிதர் பிடிக்காது. ஆண்டவரை மரியாதைகளை இவருடைய அன்பையும் ஆசிரியர் புனிதப்படுத்துகிறோம். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவு வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக கொண்டாடுகின்றோம். நிசா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன். ரொம்ப இனிமையாக கடவுள் ஆசையால் நல்லபடியாக நடைபெற்றது. மணமகனும் மணமகளும் முதல்ல கையெழுத்து போட்டு தங்களுடைய திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மணமகன் சார்பிலையும் மணமகள் சார்பிலையும் ஒவ்வொரு சாட்சிகள் வந்து அவர்களுக்காக கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஃபோட்டோஷூட் நேரம். மாப்பிள்ளையும் பொண்ணும் அருட்தந்தையர்களோடையும் உறவினர்களோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆலயத்திலேருந்து வெளியே வந்ததும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஜோடியாக பேண்டு வாத்தியம் முழங்க ஊர் மக்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கு அழைச்சிட்டு போய் பாலும் பழமும் கொடுத்து அவங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணாங்க. இந்த மாதிரி வீடுகளுக்கு அழைச்சிட்டு போய் பாலும் பழமும் கொடுக்குற முறை இங்கே சிட்டி பக்கமெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? இதெல்லாம் கிராமங்களில் இன்னும் நடந்துட்டு இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக மதிய விருந்தா சாப்பாடும் உருளைக்கிழங்கும் மட்டன் போட்டு குழம்பும் குடல் போட்டு நிறைய காய் போட்டு கூட்டும் வச்சுருந்தாங்க. டேஸ்டியான பாயசமும் இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு பிடிச்சோம். சிட்டி சைடில் எல்லாமே கல்யாணம்னா பிரியாணி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் கிராமத்து பக்கம் மட்டன் குழம்பு தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெண் வீட்டு சார்பில் அரேஞ்ச் பண்ணியிருந்த ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டு ரிசப்ஷன் முடித்ததும் பெண்ணை கூட்டிகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறமா பெண் வீட்டுக்காரங்க ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிற ரிசப்ஷனுக்கு இங்கேருந்து வேன் பிடிச்சி வந்து சேருவாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜோடியாக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க. 2 பேர்த்தையும் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்பாங்க. பெண்ணுக்கு ஆரத்தி எடுத்து முடித்ததும் மாப்பிள்ளையுடைய தாயார் பெண்ணுடைய விரல்களில் தங்க மோதிரம் அணிவிச்சு பெண்ணை தங்கள் வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிக்குவாங்க.
அதே நேரத்தில் மணப்பெண் தன் கையோடு கொண்டு வந்த பலகாரத்தை மாமியார் கையில் கொடுத்து மாமியார் மடிப்பலகாரம்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அடுத்ததாக மாப்பிள்ளையும் பொண்ணும் தங்கள் வலது காலை எடுத்து வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே போய் பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. ஈவினிங் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக ரிசப்ஷன் நடந்துச்சு. வீட்டு முன்னாடியே அழகாக ஸ்டேஜ் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்தவங்கெல்லாம் மணமக்களை வாழ்த்தி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மொய் எழுதிட்டு இரவு விருந்து சாப்பிட்டாங்க. இங்கேயும் இரவு விருந்தா சாப்பாடும் மட்டன் குழம்பும் கோஸ் பொரியலும் பாயாசமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, எங்கள் கிராமத்து கல்யாணம் எப்படி இருந்துச்சு? எங்கூட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.